Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். லோன் வாங்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா, லோன் வாங்குங்க, இதில் போய் வாங்குங்க, அதில் போய் வாங்குங்க, அதில் வாங்குங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா என்னுடைய வேலை அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது தான். ஸோ அந்த வகையில் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு லோன் அப்படின்றது வாங்கிறதேன். அந்த லோனை ப்ராப்பராக நான் அதை வந்துட்டு கரெக்டாக ஒரு செலவுக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்றது அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். ஒரு கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு எதுக்காக அந்த லோனை வாங்க போகிறோம் அப்படின்றத கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அதே போல் லோனை வாங்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து இந்த ஒரு கால்குலேஷனை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய லோன் எதுக்கு வாங்க போகிறீங்க, எப்படி வாங்க போகிறீங்க, எப்படி கட்ட போகிறீங்க, அதெல்லாம் செகண்டரி தான். உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கணும் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்டாக நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ அடுத்தது தான். ஸோ நம்ம அடுத்ததுக்குள்ளே போகணும். எனக்கு ஒரு லோன் தரணும், அதாவது வந்துட்டு அந்த கம்பெனி அதிகபட்சமாக எவ்வளோ லோன் தருவாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும், இதுதான் முதல் விஷயம். அடுத்தது தான் இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா, மற்றபடி டாக்குமெண்ட், லொட்டு லூஸ்க்கு எல்லாமே. ஏன்னா நமக்கு வந்துட்டு எங்கே போகிறான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கணக்கே போட முடியும். எதில் போகலாம், வண்டியில் போகலாமா, காரில் போகலாமா, இல்லை பஸ்ஸில் போகலாமா அப்படின்ற கணக்கே வந்துட்டு போட முடியும். அதுவே நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்துட்டு போகிற வழியில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியல அப்படின்னா அந்த கால்குலேஷன் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் அவங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான மெயின் காரணம் இதுதான். இதை தெரிஞ்சுக்காம, இந்த சின்ன ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு போய் லோன் அப்ளை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் அடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா என்னுடைய தேவை ஒரு 5 லட்சம் இருக்குன்னா, அப்போ எனக்கு லோன் தரக்கூடியவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு 10 லட்சமாவது மினிமம் வந்துட்டு 10 லட்சமாவது இருக்கணும். அப்போதான் அவங்க அந்த 5 லட்சம் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ எனக்கு 10 லட்சம் தேவை அப்படின்ற பட்சத்தில் நான் போய் 10 லட்சம் கொடுக்குறவங்கள்ட்ட போனேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே டோட்டல்ட்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் எனக்கு வந்துட்டு தரமாட்டாங்க. ஸோ அந்த அக்யூட் லெவலுக்கு போகணும். அப்போ அவங்க எவ்வளோ வந்துட்டு உள்ள என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போவே எனக்கு 10 லட்ச ரூபா வேணும்னா நான் ஒரு 20 லட்ச ரூபா லோன் தர்றவங்கள்ட்ட போகும்பொழுது எனக்கு அது பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா அவங்க 20 லட்ச ரூபா ஈஸ்ட் வச்சிருக்காங்க, எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கான டாக்குமெண்ட் இருக்கு, ஓகே தான், டாக்குமெண்ட் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மற்றபடி எல்லாமே இவங்க கேட்குற விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம எல்லாம் இருந்தாலும் நம்ம லோன் வாங்க போறோம் பார்த்தீங்களா, அவங்க அந்த கெப்பாசிட்டி கொடுப்பாங்களா அப்படின்றது தான். அதாவது அந்த பணம் கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்றது தான். எதுவுமே இல்லாமல் இந்த பிளானிங் இல்லாமல் தான் நம்ம போய் மாட்டிக்கணும். அடுத்தது தான் நீங்கள் பார்க்கணும், இது போல் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருந்தால் எவ்வளோ லோன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றத பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கீழே வந்துட்டு சேலரிடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்மளுடைய சேனல் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஏன்னா மக்களுக்கு சாதகமாக பேசி தான் என்னுடைய சேனல் கிட்டத்தட்ட 3300 வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன். மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்க ஒரு 20,000, 10,000, 5,000, 20,000 அப்படின்னு வந்துட்டு இருந்த சேனல் இப்போ ஒரு மாதத்துக்கு வந்துட்டு 1000 ரூபா, 900 ரூபா இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் மீண்டும் நம்மளுடைய சேனலை ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும்.